அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைக்கு இந்த வீடியோவில் அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் என்ன, அந்த திக்ர் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றக்கூடியது, அல்லாஹ்வுடைய திக்ரை வைத்து எப்படி வாழ்க்கையில் வெற்றி கொள்வது, அல்லாஹ் திக்ரை பற்றி என்ன கூறுகிறான் என்று பார்க்கலாம். முதலில் திக்ர் என்றால் என்னங்கிறத பார்க்கலாம். திக்ர் என்றாலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறது. இது நாவால் ஞாபகம் செய்கிறது அல்ல, இது கல்பால் ஞாபகம் செய்யக்கூடியது. கல்பு என்றாலே உள்ளம். அல்லாஹ்வை மிக அதிகமாக ஞாபகம் செய்தால் அல்லாஹ் நம்மளை ஞாபகம் செய்வான். அது நிச்சயமாக நம்ம வாழ்வில் வெற்றி தரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், நீ என்னை அதிகமாக ஞாபகம் செய் என்று கூறுகிறான். ஆகவே அல்லாஹ் நம்மிடம் ஒரு விஷயம் கூறுகிறான் என்றால் அது நிச்சயமாக நமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு அடியான் வாழ்க்கை கஷ்டத்திலும் தீராத நோய் நொடியிலும் நிச்சயமாக அல்லாஹ் என்னை இதிலே இருந்து காப்பாற்றுவான் என்று நம்பினால் கண்டிப்பாக அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். யூனஸ் நபி மீன் வயிற்றில் இருக்கும்போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள். இந்த துவாவை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதற்கு தமிழ் அர்த்தம், உன்னை தவிர வேற இறைவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், எனக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன் என்று இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னித்து கண்டிப்பாக மீன் வயிற்றில் இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அல்லாஹ் மேலே வைத்துள்ளார். அதன்படி அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்றினான். அவர்கள் இந்த துவாவை ஓதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடே ஓதினார்கள். ஆகவே நாமளும் வேற சிந்தனை கல்பில் இல்லாமல் அல்லாஹ் மட்டுமே மனதில் வைத்து இந்த துவாவை ஓதினால் கண்டிப்பாக அல்லாஹ் நம் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை நீக்குவான். சற்று யோசித்து பாருங்கள், நாமளும் மீன் வயிற்றில் மாற்றிக்கொண்டால் நம்மளோட சிந்தனை எதை நோக்கி போகும், நாம் இதை விட்டு எப்படி தப்பிக்கலாம் என்ற சிந்தனை தான் போகுமே தவிர நிச்சயமாக அது அல்லாஹ்வை நோக்கி போகாது. இரண்டாவது சம்பவம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடல் அழுகி போய் புழு பிடித்தன. அப்போது ஷைத்தான் அவரிடம் கேட்டான், உடல் அழுகி போய் புழு பிடித்தது, இப்பவும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருக்கிறீர்களே என்று ஷைத்தான் கேட்டான். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள், அல்லாஹ் எல்லா இடங்களையுமே புழுவுக்கு இரையாக ஆக்கினான். ஆனா அவனை திக்ர் செய்யக்கூடிய நாவையும் கல்பையும் அவன் விட்டுவிட்டான். அதற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானிடம் கூறினார்கள். ஒரு புழு அவர்கள் உடலில் இருந்து கீழே விழுந்தன. திரும்பவும் அந்த புழுவை தம்முடைய உடல் மேலே போட்டு, இது அல்லாஹ் உனக்காக அளித்த ரிஸ்க் என்று கூறினார்கள். 18 வருடம் பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். நிச்சயமாக துன்பம் என்னை தீண்டியிருக்கிறது, நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளன் என்ற துவாவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. அவன் உத்தரவிட்டான், இருந்த இடத்தில் இருந்து காலால் பூமியை அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டான். அதன்படி அவர்களும் செய்தார்கள். அப்போது ஊற்று தண்ணி வந்தது, அதிலே குளியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதன்படி அவர்களும் செய்தார்கள். அவர்கள் குளித்த பிறகு அவர்களுடைய நோய் முழுமையாக போய்விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே அல்லாஹ்வை திக்ர் செய்ததனால தான் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொண்டான். ஆகையால் நாம் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யணும். நம்ம வாழ்வில் உள்ள நோய் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மூன்றாவது சம்பவம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போது அவர்களுக்கு இருந்த இடத்திலே உணவளித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு உத்தரவிட்டான், பேரிச்சம்பழம் மரத்தை உலுக்குங்கள், அதிலிருந்து பேரிச்சம்பழம் வரும், அதை உண்ணுங்கள் என்று கூறினான். அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், நான் வயிற்றில் புள்ளையை சுமக்கும் போது நான் இருந்த இடத்தில் நீ உணவளித்தாய், ஆனால் இப்போது நான் புள்ளையை பெற்று பலவீனமாக இருக்கிறேன், என்னை பேரிச்சம்பழம் மரத்தை உலுக்கி சாப்பிடு என்று கூறுகிறாய் என்று அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலளித்தான், புள்ளையை பெறுவதற்கு முன் என்னை அதிகமாய் திக்ர் செய்தாய், புள்ளையை பெற்ற பின் என்னுடைய ஞாபகம் கம்மியாகிவிட்டது, அதனால்தான் நான் இப்படி செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். ஆகையால் நம் வாழ்வில் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்தால் நம் வாழ்க்கையை மிக சுலபமாக ஆகிவிடும். நாம் தொட்ட காரியம் எல்லாம் அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான். உங்களையும் என்னையும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவனாக ஆக்குவானாக. ஆமீன்.